வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சைராம் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் முருகனுக்கு அழகான அலங்காரத்தோடு சேர்ந்து வேல்மாறல் பூஜை மந்திரங்களுடைய தொகுப்பாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நானே எடிட் பண்ணும்போதே வியந்து பார்த்தேன். முருகன் இவ்வளவோ அழகின் அம்சமாக பாலமுருகனாக அமர்ந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தினார். அது எல்லாம் தான் இன்றைய பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதனால் மறக்காமல் வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அழகான அலங்காரம் செய்து முருகனை நிறுத்தியாச்சு. அவருக்காக பிரசாதமாக எங்களால் முடிஞ்சதுன்னு சமர்ப்பணம் பண்ணியிருந்தோம். பூக்கள், பழங்கள் அப்படின்னு. பிரசாதம் அவருக்கு பிடிச்ச தினை மாவு இல்லாமல் இருக்குமா, தினை மாவு, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறமா கேசரி, இது எல்லாமே வீட்டிலேருந்து செய்து கொண்டு வந்தாங்க ஒரு சில சகோதரிகள். அது எல்லாமே அழகாக முருகனுக்கு படைச்சி அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜையானதை நாங்கள் ஆரம்பிச்சோம். பூஜையானதை குருவாக இருந்து குருநாதன் ஐயா ஆரம்பித்து வச்சுருந்தாரு. அதாவது பாலமுருகன் சோமாஸ் கந்தமூர்த்தியா அழகா ஜம்முன்னு ராஜா போல இங்க எவ்வளவு அழகா அமர்ந்துட்டாரு பாருங்க. முருகனோடு சேர்ந்து நீங்களும் வேல்மாறல் மகா மந்திரத்தை கேளுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, வேல்மாறல் விரும்பிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய வேல்மாறல் பூஜையானது இது 7வது முறையா ஒரு சிவாலயத்துல நடத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த திருக்கோயிலுடைய அருமை பெருமைகளை ஐயா சொல்லியிருப்பாங்க. அறம் வளர்த்த நாயகி, அதாவது அறம் என்பது நாம செய்திருந்தா மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ள நமக்கு அனுமதியும் கிடைக்கும். அதுவுமே ஒன்று. நம்மளால முடிஞ்சது அறம் என்ன, நிறைய காசு பணம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொடுத்தாதானா அப்படின்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்சது ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கண்டிப்பா நம்மளால வாங்கி தர முடியும்ல, அந்த மாதிரி அந்த மனசு நம்ம வாங்கி கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் அறம். அந்த அறத்தை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு முடியுது நம்ம செய்யறோம், ஒரு நாள் முடியலையா இன்னொரு நாள் கண்டிப்பா செய்யணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள வந்தா கூட அறம் தான். அப்படி ஒரு நல் வாய்ப்பா எல்லாரும் நம்ம சேனல் சார்பா கூப்பிட்டதன் பேர்ல வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பூஜை, நம்ம வேல்மாறல் பூஜையை பத்தி சொல்லவே வேணாம். எத்தனையோ அடியார்கள் எவ்வளவு தூரத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க. எப்படியாவது அது வேற இன்னைக்கு கொஞ்சம் மழை நம்மளுக்கு கொஞ்சம் பயமுறுத்திருச்சு. இன்னைக்கு ரத சப்தமி வேற. சூரிய பகவானிடம் சொன்ன, ஐயா வேல்மாறல் பூஜை வச்சிருக்கோம், கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் கொடுங்க, மக்கள்லாம் வர ரொம்ப சிரமப்படுவாங்க, நல்ல முறையில பூஜையானது நடைபெறணும் அப்படின்னு. காலையில பூஜை சிறப்பா முடிஞ்சது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, வெளிச்சம் ஆறி இருக்கு, மக்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பான முறையில நம்ம வேல்மாறல் பூஜையை செய்ய போறோம். ஒரு சில மக்களுக்கு வேல்மாறல் பூஜைன்னு கேள்விப்பட்டு மட்டும் வந்திருப்பீங்க. அது என்ன மந்திரம், அது எப்படி படிக்கிறது என்னன்னு தெரியலன்னு வந்திருப்பீங்க. பல பேர் நல்லா படிச்சு அதன் மூலியமா பயன் பெற்றவங்களும் வந்திருப்பீங்க. எங்க நடந்தாலும் ஓடி வர்றதுக்கு காரணம் என்ன, நம்ம எல்லாரும் கூட்டு பாராயணமா ஒரு கூட்டு பிரார்த்தனையா ஒரு இடத்துல ஐயனே இங்க வருவாரு. இப்ப ஐயா சொன்னது போல கோவிலுக்கு நாம போவோம், தெய்வம் அங்க இருக்கும். ஆனா பக்தர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல ஓம் நம சிவாயன்னு சொன்னாலும் சரி, ஓம் சரவண பவன்னு சொன்னாலும் சரி, ஐயன் மயில் மீது ஏறி பறந்து வந்துருவாரு. நம்மள பார்க்க ஐயன் வருவாருல்ல, வந்துட்டாரு. இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஆசைக்கு திருப்தியா ஐயனை வரவேற்கணும் அப்படின்னா, அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, என்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழி காட்ட வாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, வருவாய் விரைவாய் அழகா, என்னோடு சேரவா முருகா. நம்ம முருகனை முருகா அப்படின்னு கூப்பிட்டாரு ஓடி வந்துருவாரு. அதுலயும் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான திருப்புகழ் பாடனா மயில் மீது அப்படி பறந்துல வருவாரு. முத்தை தருவத்தி திருநகையத்தை திரு சத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும் முட்கட்பர மர்க்க சுருதியின் முற்பட்டது கற்பி திருவருள் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேன 10 தலைவத்தை கனைதொரு ஒற்றை கிரிமத்த பொருதொரு பட்ட பகல் வட்ட கிருதியில் இரவாக பத்தற்கு ரத்த கனைவிய பச்சை புயல் மெச்சி தகபொருள் பச்சி துறன் ரச்சி தரல்வதும் ஒரு நாளே பித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்த பைரவி கொட்க நடுக்க கழுதொடு கழுதாட
நட்பற்றவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவல பெருமாளே பெருமாளே பெருமாளே. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுரவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதித்த முகம் ஒன்று, வள்ளி மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்த சுவாமிக்கு, ஆறுபடை முருகனுக்கு, அரோகரா பிரியனுக்கு, அரோகரா பிரியனுக்கு. ஷீரடி பிரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம். அருணகிரிநாதரே சுவாகா. அருணகிரிநாதருக்கு நமஸ்காரம். ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுக்கு நமஸ்காரம். பாம்பனையாவுக்கு நமஸ்காரம். 30 முக்கோடி தேவர்களுக்கு நமஸ்காரம். 18 சித்தமார்களுக்கு நமஸ்காரம். இங்கு இந்த திரு ஆலயத்துல செய்யக்கூடிய வேல்மாறல் பூஜையினை சீரும் சிறப்போடும் நடத்தி முடிக்கணும். முருகனோட அருள் பரிபூர்ணமா வந்துள்ள அனைவருக்கும் கிடைக்க, இந்த வீடியோ பதிவினை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் கிடைக்க முருகப்பெருமான் அருள் புரியணும்னு மனசார வேண்டிப்போம். ஓம் கம் கணபதியே நமோ நமஹ. குரு வணக்கம். அருணகிரிநாதருடைய துதி. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை, வேலும் மயிலும் துணை 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 வேலும் மயிலும் துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. தனியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மை நடத்துகுகன் வேலே. முளை சிறுத்த இடை வெளுத்தனங்கை கருத்த குழல் சிவத்தெழுதர் மரச்சிறுமி விடுக்கி நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தினிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. பனைக்க முக படக்கடர மதத்தவள கஜ கடவுள் பதத்திடம் முளைத்து வரம் தெரிக்க வரமாகும். ஒருத்தன் மலை விருத்தனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கதிர்வேல் முருகனுக்கு, பாலதண்டாயுதபாணிக்கு, ஆறுபடை முருகனுக்கு, அரோகரா பிரியனுக்கு, ஆறுமுக கடவுளுக்கு, சண்முகநாதருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, சிவசக்தி பாலகனுக்கு. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு பலம் காண கடை கண் பாறையா கடை கண் பாறையா. தென்பழனி மலை மேலே தண்டபாணி கோலத்திலே கண் குளிர கண்டு விட்டால் போதுமே என்றும் கருத்தில் உன் அருள் வடிவம் தோன்றுமே. தேடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தேன் கந்தையா. வாழ்வில் நலமனைத்தும் பெற அருள்வாய் முருகையா.
உன்னை சரணடைந்தேன் கந்தையா, வாழ்வில் நலமனைத்தும் பெறல்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நாங்கள் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தீனம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தீனம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் நெஞ்சினில் காவலாய் நின்றிருப்பான், கல்லடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு களித்திருப்பான். துள்ளி வரும் அடி வேலுக்கும் மேலொரு ஜோதி பீடமும் உண்டோ, அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ, அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ. சித்தர் வணங்கிய சேவர் கொடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம், அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்திடுவோம். அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், தீனம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். சோமாஸ்கந்தமூர்த்திக்கு, பாலமுருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்வோம். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கை கூடும் நீ வரருள் கந்த சஷ்டி கவசம் தனி, அமரடிர தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன், பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட, நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்க வென்று வந்து, வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. அடுத்தபடியாக நீங்களே சொல்லுங்க, எந்த வேண்டுதலுக்காக நம்ம திருப்புகழ் படிக்கலாம்? உடல் நோய்க்காக இருமல் ரோக முயலகன்வார், உடல் நோய்க்காக தீராபினியை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தலத்துக்குரிய திருப்புகழ் தான், திருத்தணி தலத்துக்குரிய திருப்புகழ் தான் இருமல் ரோக முயலகன்வாதம். அந்த திருப்புகழும் ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது. இந்த நோய் அந்த நோயில் அருணகிரிநாதர் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பே நமக்கு வரக்கூடிய சுகர் பிபி எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி வச்சுட்டாருன்னு சொல்லலாம். உடல் நோய் இல்லாத மனுஷங்களும் இல்லை, உள்ள நோய் என்பது அது வேற, உடல் நோய் இல்லை அது வேற கொடுமை. நம்மளுடைய கர்மவினையின் காரணமாக தான் ஒவ்வொரு நோயிலுமே நம்ம அடிபட்டுட்டு வரோம். அந்த கர்மவினை தீர்க்கும் வரமாக தான் திருத்தணி தலத்துக்குரிய நீரிழிவு தலைவலி போன்ற நோய்கள் குணமாக்கும். அது மட்டும் இல்லை, எல்லாவித நோயும் குணமாக்கக்கூடிய திருப்புகழ். நீங்க அடுத்த வேண்டுதலா என்ன திருப்புகழ் பாராயணம் செய்யலாம்? வேலைக்காகவா? வேலை வாய்ப்பை அருளக்கூடிய திருப்புகழ். வருமானம் பெருக, தொழிலில் வெற்றி பெற, வேலை வாய்ப்புகள் கிடைக்க திருச்செந்தூர் தலத்துக்குரிய திருப்புகழ். பெருக்க சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின். நம்ம ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையிலுமே நான் முக்கியமா கனி வச்சு கொடுக்கறதுக்கு காரணம், கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை வேணும்னு வேண்டி வரவங்களுக்கு முருகன் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்றதான். திருச்செந்தூர் பிள்ளை தமிழை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதை பாராயணம் செய்தது மூலமா ஒரு சகோதரி நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நமக்கு எந்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல உடனே சொல்லிடக்கூடாதுன்னு, அது போல மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். நல்லபடியா குழந்தை பிறக்கணும் சொல்லணும்னு முழு நம்பிக்கையோடு நம்ம பாராயணம் செய்து கொண்டு வர முருகன் அருள் நிச்சயமா நமக்கு துணை புரியும். குழந்தை பாக்கியன்றது பெரு செல்வம். அந்த செல்வத்தை அவங்களுக்கு அருள் புரியணும், எம்பெருமான் கருணை கூர்ந்து அருள் புரியணும்னு எல்லாரும் மனசார வேண்டிக்கோங்க.
ரூபநிதி பதையே நமோ நமக. ஓம் நரபதி பதையே நமோ நமக. ஓம் சுரபதி பதையே நமோ நமக. ஓம் நடச்சிவ பதையே நமோ நமக. நம்ம எல்லாரும் வேல்மாறல் பாராயணம் செய்தோம், திருப்புகழ் பாராயணம் செய்தோம், சஷ்டி கவசம் பாராயணம் செய்தோம். இப்போ நம்ம எல்லாரும் மனசார முருகனை நினைச்சு எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க. உங்களுடைய யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகளோட வந்தாலும் அந்த பிரார்த்தனையை முருகப்பெருமான் இங்க ஈசனும் அம்பாளோட முகத்தை எல்லாரும் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகு இல்லை? அறம் வளர்த்த நாயகி. அந்த கலர் புடவை வந்து எடுக்கணும்னு மனசுக்குள்ள கட்டம் கட்டமாக வந்து சரின்னு போனால் அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது, கொண்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி ஏலக்காய் மலையும் அம்சமாக அமைஞ்சுது. அம்மாவை பார்த்துட்டே இருக்காங்களோ கவலையெல்லாம் மறந்துடும். அப்படி ஒரு அழகு, அறம் வளர்த்த நாயகி, ஒரு ஈர்ப்பு அம்மாவை பார்த்தது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அம்மா. அதாவது குடும்ப சம்பதராக வந்து நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்க போகிறாங்க. மனசார எல்லாரும் வேண்டிக்கோங்க. நான் ஆறுபடை தளத்துக்குரிய வேல் வணக்கம் சொல்கிறேன். மனசுக்குள்ள உங்கள் கையில் வேல் இருக்கிறதா நினச்சி, வேல் யாராவது வச்சுருக்கீங்கன்னா கையில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் மனசார முருகனை நினச்சி வேண்டிக்கோங்க. ஆறுபடை தளத்துக்குரிய வேல் வணக்கம் சொல்றேன். பாடி திருவடிக்கு மலர்கள் தூவி ஆர்த்தியாய் வழிபாடுற்றும் அன்பரின் இதய கோவில் மூர்த்தியாய் விளங்கும் எங்கள் திருப்பரங்குன்றின் வாழ்வாம் கார்த்திகேயன் கைவேலை காண்பதே எமக்கு வேலை. இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் தலத்துக்கு போகிறோம். குருவழி புறமெடுத்த முக்கன் தமக்கும் கும்ப குருமணி தனக்கும் போத குருவினும் அரிய பேரு பெருமொரு சிறியன் தெய்வ பிடிமகள் கணவன் செந்தூர் ஆறுமுகன் கரத்து வேலை அடுப்பதே எமக்கு வேலை. மூன்றாம் படைவீடு பழனி. மாதவன் மகிழ்ந்தளித்த மடந்தையில் இருப்பாய் மேவ மேதகு மயிலின் மேல் ஓர் வெப்பினில் உதயமான ஆதவன் எனவே போற்ற ஆவிரன் குடியில் வாழும் நாதன் வேலின் வேலை நாடுவதே எமக்கு வேலை. ஆறுபடை அழகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, தென்பழனி முருகனுக்கு, சஷ்டி நாயகனுக்கு, வேல்மாறல் பிரியனுக்கு, அரோகர பாலமுருகன் குழந்தையின் வடிவமாக முருகப்பெருமான் எப்படி வந்தார்ன்றதை நாளைக்கு நான் நேரில் வந்து வீடியோ பதிவுகளும் உங்கள்கிட்ட சொல்கிறேங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.